அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு அதாவது தொன்று தொட்டு நம்ம ஒரு பழக்கம் வந்து வழி வழியாக செஞ்சுட்டே இருப்போம். அதோட காரணமே நமக்கு தெரியாது. எதுக்காக இது செய்கிறாங்க, இது என்னடா நம்ம தொன்று தொட்டு இந்த பழக்கத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டே இருமே, அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத நமக்கு பல பேருக்கு தெரியாது. ஆனால் அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கான ஒரு விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்களோட பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வலது பக்கம் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். நம்ம டெய்லரை போய் கேட்டால் கூட அவங்களுக்கும் தெரியாது. அப்போ இருந்து அந்த காலத்துலேருந்து பாருங்கள், வலது பக்கம்தான் வந்து சட்டை பாக்கெட்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் எனக்கும் தெரியாது, எல்லாரும் வைக்கிறாங்க நானும் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். இது நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியாது. இது வந்து பாரம்பரியம் அப்படியே வச்சுட்டே இருக்கோம். அந்த காலத்துல அதே பழக்கம், ரைட் ஹேண்டு வலது பக்கம் தான் வச்சுட்ருக்காங்க, ஆனால் நாமளும் அதே வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ரீசன் தெரியாது. ஒரு சிலருக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதுக்கான விளக்கம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு முறை வந்து நம்மளுடைய மகாபாரத கதை எல்லாருக்குமே தெரியும். மகாபாரத கதை சொல்லி நான் அவங்கள வந்து நீண்ட நேரம் விளக்க விரும்பவில்லை, சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். மகாபாரதத்தில் வந்து நம்ம கர்ண மகாபிரபு மகாவள்ளல் அவர் வந்து இறக்குற போர் முனையில் வந்து இறக்குற தருவாயில் அவர் மேலே அம்புகள்லாம் எய்து அவர் வந்து எல்லா பக்கமும் ரத்தம் வடிஞ்சு அவர் அப்படியே படுத்து கிடக்கிறாரு. அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுற, கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இவர் வந்து சாக மாட்டேங்கிறாரே அப்படின்ட்டு அர்ஜுனர் வந்து கேட்குறாரு. இவர் சத்தா தானே நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து கிருஷ்ணர் விளக்கம் சொல்கிறாரு. இவர் வந்து இவருடைய உயரம் வந்து அவர் செஞ்ச தான தர்மங்கள் வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அந்த தான தர்மங்களை வந்து நம்ம வந்து வாங்கினாதான் அவருடைய உயிர் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அதுக்கு என்ன வழின்னு கேட்குறாரு. கிருஷ்ணர் வந்து நீ கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு வயதான கிழவர் வேடம் போட்டு அந்த கர்ணன் மகாபிரபு கிட்ட போறாரு. கர்ணன் வந்து குருதி சொட்ட சொட்ட எல்லா இடங்களும் ரொம்ப அம்புகளால் தேய்க்கப்பட்டு இறக்குற தருவாயில் இருக்கானா, ஆனால் உயிர் பிரிய மாட்டேங்குது. ரொம்ப வேதனையோடு அவர் படுத்திருக்காரு. அவர்கிட்ட போய் நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து வேடம் போன்ற கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு, கர்ண மகாபிரபுவே மகாவள்ளலே, நீங்கள் வந்து உயிர் துறக்கிற தருவாயில் இருக்கீங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து தர்மம் கேட்கக்கூடாது, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். எனக்கு நீங்கள் நான் ஒரு கேட்கக்கூடிய அந்த இதை வந்து நீங்கள் ஒரு செயலை வந்து நீங்கள் செஞ்சு எனக்கு தானமாக தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்மளுடைய கர்ண மகாபிரபு மகாவள்ளல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ ஐயா அவர்களே, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்குங்க. நான் வந்து இறக்கிற தருவாயில் இருக்கேன். என் மேலே எல்லாம் நான் என்கிட்ட இருந்த எல்லாமே நான் வந்து தான தர்மம் செஞ்சுட்டேன். என்கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் நீங்கள் கேட்டுட்டீங்க. நான் என்னுடைய வாயிலிருந்து இல்லைங்கிற வார்த்தையே வராது. ஆனால் நீங்கள் வந்து நான் இல்லைன்னு சொல்லக்கூடிய எந்த தர்மங்களும் கேட்காதீங்க, தானங்களையும் கேட்காதீங்க. என்னால் கொடுக்க முடியாது, கேளுங்க. கண்டிப்பாக என் உயிருக்கு கூட நான் உங்களுக்கு கொடுப்பேன், அந்த மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிருஷ்ணர், கர்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் தான் கேட்பேன், இல்லாத பொருள் கேட்டு உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து அந்த சரி கேளுங்க, என்னால் கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கிருஷ்ணர் வந்து வேடம் போன்ற கிருஷ்ணர் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்கணும், அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த கர்ணன் மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஐயோ, என்னால் கொடுக்க முடிகிற ஒரு பொருளை நீங்கள் கேட்குறீங்களே, இறக்க தருவாயில் எங்கே என்னால் நீங்கள் கேட்ட பொருள் இல்லைன்னு சொல்லக்கூடிய தர்மம் வந்துருமோ, ஒரு சந்தர்ப்பம் வந்துருமோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லாத ஒரு பொருளை கேட்குறீங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை கேட்குறேன்ட்டு மகிழ்ந்து இதோ உப்பையே தரேன்னு சொல்லி தன்னுடைய வலது பக்கம் இருந்து குருதியை அப்படி அம்புகளால் ஏய்க்கப்பட்ட அந்த குருதி சொட்டிட்டு இருக்கு அந்த இடத்த வந்து கையை வச்சு அப்படி பிடுங்கி அவர் செஞ்ச தான தர்மங்கள் அனைத்தும் குருதி சொட்ட சொட்ட கிருஷ்ணருடைய கைகளை கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லி கொடுக்குறாருன்னா, என்னுடைய நான் பிறந்ததுலேருந்து இறக்கும் தருவாயில் எவ்வளோ தான தர்மங்கள் செஞ்சாலும் அந்த அனைத்தும் தங்களை சேரும், இது அதுக்கு ஆணையாக இந்த குருதியோடு உங்களுக்கு தரேன்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே கொடுத்ததுமே அவருடைய உயிர் பிரிஞ்சிருது. உடனே கிருஷ்ணர் வந்து சந்தோஷப்பட்டுட்டு போய் தன்னுடைய வேடம் பூண்ட அந்த கிழவர் வேஷத்துலேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து அர்ஜுனன்கிட்ட போய் அந்த தான தர்மங்களை கொடுத்துட்றாரு. அப்புறம் அவங்களுடைய கதை வந்து நீங்கள் மகாபாரத்தை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாம் வந்து சட்டப்பைக்கு தான் வரோம். அதில் வந்து அதனால் ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா,
வலது பக்கம் தான் இதயம் இருக்கு. அந்த இதயத்திலிருந்து எந்த ஒரு தர்மம் செஞ்சாலும் அவங்களுடைய வலது பக்கம் மனசார நெஞ்சார அவங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய பணத்தை கொடுக்குறேன், காசை கொடுக்குறேன், என்னுடைய பொருளை கொடுக்குறேன், அது வந்து நான் மனம் கோணாமல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தன்னுடைய இதயத்திலேருந்து எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அவங்களுடைய சட்டை பாக்கெட்டை வந்து வலது பக்கம் வச்சுருக்காங்க. இதுதான் இதோட கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு அருமையான ஒரு சிறுகதையோட இல்லை படித்ததில் பிடித்தது ஏதோ ஒரு நிகழ்ச்சியோடு நாளை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.